அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நேயர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, தமிழகத்தின் முதல்வராக ஒரு தலித் வர வேண்டும், அரசியலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் ஆளுநர் பேச்சு, 4ஆம் தர அரசியல்வாதி போல் பேசும் ஆளுநர், ஆளுநராக ஒரு தலித் வர வழிவிடுவாரா ஆர்.என். ரவி, செல்வப்பெருந்தகை கேள்வி. இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சி எதை நோக்கி பயணிக்கிறது என்றால், நேற்று சகஜானந்தா அவர்களுடைய பிறந்தநாள் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவங்க கொண்டாடினாங்க. அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தமிழக ஆளுநர் அவர்கள் சமூக நீதி பேசும் இந்த தமிழ் மண்ணில் ஏன் ஒரு தலித் முதல்வராக வர முடியாமல் இருக்கிறது, அதற்கு யார் காரணம், என்ன காரணம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அந்த கருத்தை எடுத்து இன்றைக்கு நாம் விவாத பொருளாக மாற்றியிருக்கிறோம். மட்டுமின்றி அதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய செல்வப்பெருந்தகை அவர்கள், ஏன் ஒரு ஆளுநர் ஒரு தலித்தா வர ஆளுநர் வழிவிடலாமே, இல்லை உங்களுடைய பாஜக தலைமை பொறுப்பில் தலைவர் பதவிக்கு ஒரு தலித்தை நீங்கள் வழிமொழியலாமே, அல்லது ஒரு பிரதம வேட்பாளரை ஒரு தலித்தா நீங்கள் வழிமொழியலாமே என்கின்ற அடிப்படையில் பல்வேறு கேள்விகளை வைத்திருக்கிறார். நேரடியாக அதாவது மறைமுகமாக தன்னுடைய கருத்தை முன்வைத்து கொண்டிருந்த ஆளுநர் அவர்கள் இப்பொழுது நேரடியாகவே ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் சீட்டை ஏன் நீங்கள் தலித்துக்கு கொடுக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். வாருங்கள், இதை குறித்து விவாதிக்கலாம். நம்முடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். இணைய மொழியாக இணைந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை கொள்கை பரப்பு செயலாளர், அவரை அன்போடு வரவேற்கிறோம். கரூர் முரளி அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் வலதுசாரி ஆதரவாளர் திரு சாய் சுதாகர் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சேவாதளத்தினுடைய மாநில தலைவர் திரு கும்ஃபு விஜயன் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். முரளி சார், நிகழ்ச்சியை உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன். மீண்டும் ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து சர்ச்சை பேச்சுகளை பேசி எதிர்க்கட்சி தலைவராகவே செயல்படுகிறார். ராஜ்பவன் என்பது பிஜேபியினுடைய ஒரு ஆர்எஸ்எஸ் அலுவலகமாக திகழ்கிறது என கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து முன்வைத்து கொண்டே இருக்கின்றன. இன்றைக்கு கூட விழுப்புரத்தில் பேசிய நம்மளுடைய மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு மொழி பிராந்தியங்களை தாண்டி திராவிடம் இங்கு அதிக அளவில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கு, வடநாட்டு மொழிகளையும் தாண்டி நம்மளுடைய தாய்மொழியாம் தமிழ் மொழி நிறைய சாதிச்சிருக்கு அப்படின்ற அடிப்படையில் பல்வேறு கருத்தை முன் வச்சிருக்கிறார். இப்போ இந்த ஆளுநர் கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன் ஒரு தலித் முதலமைச்சராக வரக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி ஒரு நியாயமாக அவர் பக்கம் இருக்கே, உங்களுடைய கருத்து? ஆர்.என். ரவி என்பவர் RSS ரவியாக மாறியது மட்டுமல்ல, அவர் இருக்கின்ற ஆளுநர் மாளிகையை RSS அலுவலகமாக மாற்றி பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். சரி, ஒரு நிகழ்ச்சியிலே போய் ஜெகநாதன் அவர்களுடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார் என்றால் அவருடைய வரலாறு என்ன, அவர் வாழ்ந்த முறைகள் என்ன என்பதை அவர் முதலிலே தெரிந்து கொண்டு பேச வேண்டும். ஏனென்று கேட்டால், நீலமேக சுவாமி அவர்களுடைய ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டு அவர் செல்கின்ற கோயில்களுக்கெல்லாம் சென்று அந்த கோயில்களில் வணங்கினாலும் அவருக்கு உள்ளே அனுமதிக்கப்படாமல் அவர் அவமதிக்கப்பட்டவர் தான் அவர் என்பது ஆர்.என். ரவி அவர்களுக்கு தெரியாது. ஏனென்று கேட்டால், அவர் நந்தனார் அவர்களுடைய திருப்பெயரில் தான் ஒரு அமைப்பை தொடங்கி ஜாதி அமைப்புகளுக்கு எதிராக போராடிய ஒரு நல்ல ஒரு மனிதனுடைய நிகழ்ச்சிகளை போய் அவருடைய போதனைகளை சொல்லலாம், அவருடைய கொள்கைகளை சொல்லலாம், இப்படி வாழ்வதற்கான வழிமுறைகளை அவர் எடுத்து சொல்லி இருக்கிறார் என்பதை எடுத்து சொல்லலாம். வந்திருக்கின்ற பார்வையாளர்களுக்கு மத்தியில் இந்த தேசத்தையும் தேச நலனையும் பற்றி எடுத்து சொல்லி இருக்கலாம். ஆனால் அங்கே போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு தலித்து ஏன் முதல்வராக வரக்கூடாது என்று கவலைப்படுகிறார் என்று சொன்னால், இது எப்படி இருக்கிறது என்று கேட்டால், ஆர்.என். ரவி அல்ல, RSS ரவி அவர்கள் தலித்தை பற்றி இந்த நாட்டில் கவலைப்பட்டு பேசியிருக்கிறார் என்று சொன்னால், இதோ பாருங்கள், புள்ளிமான்களை எல்லாம் அடித்து தின்று விட்டு ரத்தம் சொட்டுகிற நாவோடு இருக்கின்ற புலி அகிம்சையை பற்றி பேசுவதை போல, கடுகு கருணை பார்வை பொழிவதை போல, வல்லூர் வாஞ்சை கீதம் பாடுவதை போல ஆளுநர் அவர்கள் அங்கே இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு என்ன நோக்கம் என்று கேட்டால், பீகாரை பார்க்கிறார், உத்தரப்பிரதேசத்தை பார்க்கிறார், அங்க இருக்கிற தலித்துக்கள் எல்லாம் அடிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். அடிவாங்கி கொண்டிருப்பது மட்டுமல்ல, அடிமையாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்த நிலைமை இருக்கிறது? இந்த நிலைமை இருக்கிறது மாற்ற வேண்டும். மாற்றுவதற்கு எப்படியாவது ஒரு கலவரத்தையாவது உருவாக்குவதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறார்.
அதற்காக ஐயா செல்வ பெருந்தகை அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறாரே, ஒரு தலித் முதலமைச்சராக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிற RN ரவி அவர்கள் ஒரு தலித் ஆளுநராக வருவதற்கு நீங்கள் ஆசைப்பட்டு வழிவிட்டால் பரவாயில்லை என்று பேசுகிறார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஆளுநருக்கு மேலும் ஏதோ ஒரு பதவியின் மீது ஆசை இருப்பதை போல தெரிகிறது. ஒருவேளை குடியரசுத் தலைவர் பதவி மீது ஆசை வைத்திருக்கிறாரா, இல்லை குடியரசு துணைத் தலைவர் மீது ஆசை வைத்திருக்கிறாரா, மோடியும் அமித்ஷாவும் தன் மீது பார்வை வீசி இன்னும் உயர்ந்த பதவிகளின் மீது உட்கார வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறாரா? ஏன் என்று கேட்டால், மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக இருந்த ஜெகதீப் தன்கர் அவர்கள் தான் இப்பொழுது பார்த்தீர்களானால் கொஞ்சம் நம்மளுடைய இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறார். அவர் அப்படிதான் மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக இருந்த பொழுது இவரை போல அந்த அரசுக்கு சம்பந்தமில்லாததை பேசி பிரச்சனைகளை உருவாக்கி தந்த காரணத்தால், தன்னுடைய கட்சியை மேற்கு வங்கத்தில் வளர்வதற்கு அடிப்படை அமைத்து தந்த காரணத்தால் அவர் துணை ஜனாதிபதி ஆகிவிட்டார். ஆகவே அதை போல நாமும் ஒரு துணை ஜனாதிபதி ஆக வேண்டும், ஜனாதிபதி ஆக வேண்டும் என்று ஒரு ஆசை இருப்பதுகிற காரணத்தால் தான் அவர் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் சொல்லுகிறேன், தமிழ்நாடு என்பது சமூக நீதி மண், இது பெரியாரின் மண், இது அண்ணாவின் மண், தலைவர் கலைஞருடைய மண். அவர்களுடைய மண்ணில், அந்த தலைவர்கள் வாழ்ந்த மண்ணில் அயோத்திதாஸ் பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசனும் வாழ்ந்த மண். அவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணிலே நம்மளுடைய RN ரவி அவர்களுடைய நரித்தந்திரங்கள் படிக்காது என்பதை நான் முதலிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த பிரித்தாளை என்ற சூழ்ச்சியை முதலில் விடுங்கள். எங்களுக்கு சமூக நீதியினுடைய கொள்கை முக்கியம். அந்த அடிப்படையில் ஒரு ஆட்சி நடக்கிறது. இன்று கூட 21 பேருக்கு மணிமண்டபத்தை திறந்து வைத்திருக்கிறார். யாருக்கு? சமூக நீதி போராட்டத்திற்காக பாடுபட்ட தோழர்களுக்கு 22 பேர் 21 பேர் உயிர் நீத்தார்கள் அல்லவா? அந்த உயிர் நீத்தவர்களுக்கு மணிமண்டபத்தை திறந்து வைத்து அவர்களுக்கு புகழாரம் சூட்டி இருக்கிற ஆட்சி இந்த திராவிட மாடல் ஆட்சி. ஆகவேதான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த ஆட்சியில் ஒரு சலசலப்பை உண்டாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அந்த சலசலப்பெல்லாம் எடுக்காது. இது திராவிட மண், இது சமூக நீதி காக்கிற மண், இது இடஒதுக்கீடுக்காக போராடுகிற மண். இன்னும் ஒருவரின் மேலே சொல்ல வேண்டுமானால், இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. எப்படி தமிழ்நாட்டுக்கு உண்டு என்றால், இந்த தமிழ்நாட்டில் இருந்துதான் சமூக நீதியுடைய குரல் ஓங்கி ஒலித்தது. அதனால்தான் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டமே திருத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானதென்றால், உருவாக்கியவர் பெரியார், நம்மளுடைய அம்பேத்கர், கர்ம வீரர் காமராஜர், தலைவர் கலைஞர் போன்ற தலைவர்கள் என்பதை RN ரவி அவர்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் குழப்பாதீர்கள். குளத்தை குழப்பினால் ஏதாவது மீன் பிடிக்கலாம் என்று நினைக்காதீர்கள். அதெல்லாம் நடக்காது. ஒருவேளை நீங்கள் குளத்தை குழப்பினால் ஆரியத்தினுடைய எதிர்ப்பு தான் கிளம்பும். அதன் பிறகு நீங்கள் இருப்பதே கொஞ்சம் கஷ்டம் என்பதை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நான் முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். அடுத்தபடியாக அரங்கத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார் இந்து மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு பாரத மாதா பா செந்தில் அவர்கள் வரவேற்கும். வணக்கம். வணக்கம். உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நீங்கள் பேசினதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதாவது RSSின் கூடாரமாக ஆளுநர் மாளிகை மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவராக அவர் சொல்கிறாரு, RN ரவி அல்ல, அவர் RSS ரவி என்கின்ற அடிப்படையில் எதிர்க்கட்சி என்றைக்கு ஆளுநர் பதவியேற்றாரோ அன்றையிலிருந்து திமுக கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறது. இப்போது ஆளுநர் ஒரு விஷயத்தை முன் வச்சுருக்கார். ஏன் ஒரு தலித் முதல்வராக வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தலித் ஒருவர் ஆளுநராக வருவதற்கு வழிவிடுவாரா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இரண்டு விஷயங்களும் ஒரு ஏற்புடைய ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டால் ஒன்றுக்கொன்று முரண்பட்ட ஒரு கருத்தாக இருக்குதா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய பதில். தமிழகத்திலே சமூக நீதி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், சமூக நீதிக்காகவே எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சி இருக்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதை உண்மையிலேயே ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று யார் சொல்லியிருந்தாலும் அதை வரவேற்றிருந்தார்கள் என்று சொன்னால், உண்மையிலேயே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தினுடைய உச்சபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக வருவதற்கு ஆசைப்படுகின்றார்கள் என்று அர்த்தமாக நாம் புரிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அதை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியும் ஏற்றுக்கொள்ளாது. வாரிசாக தன்னுடைய அடுத்த இன்ப நிதி வரை இன்றைக்கு மேடையிலே ஏற்றி அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மாற்று ஒரு அவர் கட்சியை சார்ந்தவர் இப்பொழுதுதான் ஒரு அமைச்சராக, இதுவரை இருந்த திமுகவினுடைய வரலாற்றிலே ஒரு அமைச்சர் பதவியை நீங்கள் சமூக நீதி அமைச்சராக, சமூக நலத்துறை அமைச்சர் போன்ற பொறுப்பை தாண்டி வேறு எந்த அமைச்சர் பொறுப்பிலும் அமர்த்தாத இந்த திமுக ஒரு முதலமைச்சராக ஒரு தமிழகத்தினுடைய இடத்திலே ஒரு பட்டியல் சமூகம் வந்துவிடும் என்று சொல்லி ஒரு ஆளுநர் பேசினால் எப்படி ஏற்றுக்கொள்ளும்?
நான் என்ன சொல்லுகின்றேன் என்று சொன்னால், யார் சொல்லியிருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லணும்? ஆம், ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்காக தானே நீங்க சமூக நீதி பேசுறீங்க. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய முன்னேற்றத்துக்கு தானே சமூக நீதி பேசுறீங்க. அப்ப ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று தானே அண்ணல் அம்பேத்கர் சொல்லியிருக்கின்றார். அப்ப இதுதானே திருமாவளவன் அவர்களுடைய கோரிக்கை, இதுதானே செல்வ பெருந்தை அவர்களுடைய வரலாற்றாக தொடர்ந்து பேசி வந்து கொண்டிருந்தார். ஏன் ஒரு கூட்டணிக்காக, ஏன் 2-3 சீட்டுக்காக இந்த ஆளுநருடைய கொள்கைகளை, ஆளுநருடைய வார்த்தைகளை ஏன் இவர்கள் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால், உண்மையாகவே பட்டியல் இனத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வர வேண்டும் என்கின்ற RSS எண்ணம் தான் சமூக நீதி. 2 சீட்டு 3 சீட்டுக்காக எங்களுக்கு கிடைக்கின்ற சீட்டை நீங்க கெடுத்துட போறீங்க, எங்க முதலாளி திமுக அது எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சீட்டை கெடுத்துட போறீங்களேன்னு சொல்லி காங்கிரஸ் செல்வ பெருந்தகை ஐயா ஒரு பக்கமோ, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பக்கமோ, திமுகவுக்கு என்றைக்குமே கைகுப்பி எப்படி ஆதிகாலத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களை வைத்திருந்தார்களோ அப்படித்தான் இன்றைக்கும் திமுக அனைத்து விதமான தலித் அமைப்புகளையும் அனைத்து விதமான தலித் மக்களையும் கைகூப்பி கொண்டு இருக்க வைக்க வேண்டும் என்ற அந்த தோரணை தான் இன்னைக்கு ஆளுநர் அவர்களுடைய கருத்தை எதிர்க்கிறாங்க. சரி, ஆளுநருடைய கருத்திலே உங்களுக்கு என்ன முரண்பாடு இருக்கு? சரி, இது நான் முதல் சுற்று கருத்தை நான் எடுத்துக்கிறேன். அடுத்தபடி அரங்கனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சேவாதளத்தினுடைய மாநில தலைவர் செல்வக்கண்ணன் ஆளுநருடைய கருத்துல என்ன முரண்பாடு இருக்கு என்கின்ற ஒரு கேள்வி முன் வச்சிருக்கிறார். ஒரு 3 நிமிடம் உங்களுடைய முதல் சுற்று கருத்து. சார், இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது ஆளுநர் தான். அவர் எங்கேயோ ஸ்கூல்ல கூப்பிட்டுருக்குறாங்க, சுவாமி ஜெகநாத அடிகளார் சகனானந்த அடிகளாருக்கு விஷயத்துக்கு போயிருக்காரு. போனவர் ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க போயிட்டு நீங்கள் இப்படி தான் இருக்கணும், அவர் மக்களுக்கு சில காரியங்கள்லாம் பண்ணியிருக்காரு, அது மாதிரி இருங்கன்னு நடங்கன்னு சொன்னால் கரெக்டு தான். அவருக்கு என்னவோ அந்த தமிழ்நாட்டில் தலித்த என்னவோ வந்துட்டு இந்த தமிழக அரசு இப்போ இருக்க அரசும் இருந்த அரசுங்களும் பயங்கரமாக சித்திரவாதம் பண்ணுற மாதிரியும், இவர் வந்துட்டு என்னன்னா தமிழகத்தில் வந்துட்டு சிஎம்மா வந்து தலித்து வரணும்னு சொல்கிறாரு. நல்ல விஷயம்தான். இப்போ தம்பி செந்தில் சொன்னார் இல்லையா, ஓகே, வரவேற்க விஷயம்தான். அதுதான் நாங்கள் என்ன கேட்குறோன்னா, அது வேண்டாம்லாம் யாரும் சொல்லலை. இப்போ எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஓகே நாங்கள் பண்ணுறோம், இப்போ இல்லைனாலும் பிற்காலத்தில் பண்ணுறோம், அவங்களுக்கு வேண்டுதல் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுறோம். ஆனால் அதே ஆளுநர் ஒரு தலித்தை இவங்க பண்ணுவாங்களான்னு தான் கேள்வி. ஏன் நான் அந்த கேள்வியை எழுப்பணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ சமீபத்தில் தான் நம்முடைய RSS அகில இந்திய தலைவர் மோகன் பகத் என்ன சொன்னார்னா, கான்ஸ்டிடியூஷன் இஸ் நாட் ரிக்வயர்டு, அது வேஸ்ட்னார். அப்ப வேஸ்ட்னா அர்த்தம், அதை ஃப்ரேம் பண்ண டிராஃப்ட் பண்ண அம்பேத்கர் வேஸ்டா? நீங்க எதுக்கு சொல்றீங்க அந்த வார்த்தையை? அம்பேத்கர் ஒரு தலித்தினுடைய லீடர், தேசிய லீடர். அவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக நான் உதாரணத்துக்கு சொல்றேன், இல்ல தலித்துன்னு பேசுறதுக்குனால அந்த சப்ஜெக்ட்டுக்கு வரேன். சரி, நீங்க தலித் சப்ஜெக்ட் பேசுறதுனால அவர் பொதுவான தலைவர் தான். நீங்க அப்ப என்ன இந்த கான்ஸ்டிடியூஷனே தேவையில்லைன்னு சொல்லிட்டு யார் சொல்றது? பகவத் சொல்றாரு. RSS தான். இருங்க சார், பேசும்போது இதுதான் இவங்களுடைய கொள்கையும் கூட. பேசும்போது குறுக்கிடுவாங்க. நல்லா பொறுமையா கேட்டு உங்க டர்ன் வரும்போது உங்களுடைய டர்ன் வரும்போது பேசுங்க. இது வந்து பண்றீங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இதே தலித்துக்கு எங்க காங்கிரஸ் கட்சியில அகில இந்திய தலைவர் யாரு? கார்கே யாரு? மகள் தலித்தினத்தை சார்ந்தவர். அததான் சொல்றாரு. செல்வ பிறகு என்ன தப்பா என்ன சொல்லிட்டாரு? ஓகேங்க, நாங்க என்ன கேக்குறோம்னா, நாங்க நீங்க வந்து வக்காலத்து சார் இருங்க, நான் புதிய நாடாளுமன்றத்துக்கு அழைக்கல. இருங்க, பேச விடுங்க. முன்னே செல்ல பின்னாடி இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி முர்மு அவர்கள் வர பின்னாடி பிரதமர் வந்தார். அந்த வாதம் இப்ப வேண்டாம் நமக்கு. இப்ப வாதம் என்ன, சிஎம்மா கவர்னரா, அவ்வளவுதான் வாதம். அந்த வாதத்துக்கு உள்ள போவோம், நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, இப்போ ஏற்கனவே நான் காங்கிரஸ் அதுல எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து சொன்ன மாதிரி தம்பி சொன்னாப்புல 1 சீட்டுக்கோ 2 சீட். நாங்க திமுகவுக்கு மீண்டும் சொல்றோம், எங்க கூட்டணி கட்சி தான். தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அருமையா தமிழ்நாட்டை நடத்தி கொண்டு போறாரு. ஆனா அவங்களுக்கு ஜால்ரா அடிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் கிடையாது, எங்களுக்கும் கிடையாது, எங்க தலைவருக்கும் கிடையாது. இருங்க முடிச்சிடுறேன். இருங்க, இந்த விஷயம் முக்கியமான பண்ண. அதனால
நாங்க ஒரு கருத்தை தான் சொல்லியிருக்கிறோம். கவர்னர் அவர் சொன்ன கருத்துக்கு ஏன் இப்படி நீங்க செய்ய மாட்டீங்களா? உங்க ஒரு எதிர்கேள்வி வச்சிருக்கீங்க. ஆமா, அப்படிதான். ஓகே, நான் முதல் சுற்று கருத்தா இருக்கேன். அடுத்தபடியாக அரங்கத்தில் இருக்கக்கூடிய வலதுசாரி திரு சாய் சுதாகர் அவர்கள், ஆளுநர் வந்து இவ்வளவு சொல்றாரு, ஏன் ஆளுநர் பதவிக்கு ஒரு தலித்துக்கு வந்து ஆளுநர் வழிவிடுவாரா என்கின்ற ஒரு கேள்வியும் ஒரு எதிர்கேள்வியாக இருந்தாலும் அது ஏற்புடைய கேள்வியாக தானே இருக்கு அப்படின்ற விஷயத்துல சொல்றாங்க. இன்னொன்று, எதிர்க்கட்சி தலைவராக அவர் ஆர்எஸ்எஸ்ஸின் மையமாக ராஜ்பவன் செயல்பட்டு வருது அப்படின்ற அடிப்படையில் கூட்டணி கட்சிகள் மீண்டும் மீண்டும் வந்து ஆளுநர் மீது வைக்கிறாங்க. ஆளுநர் ஒவ்வொரு முறையும் பேசும்பொழுது ஒரு சர்ச்சை எழுகிறது. ஸோ சர்ச்சை எழ வேண்டும் என்பதற்காகவே ஆளுநர் இது போன்று செய்கிறாரா, அல்லது எழுதி கொடுப்பவர்கள் அப்படி செய்கிறார்களா? இதில் வந்து ஆளுநர் சர்ச்சை பேசவில்லை. ஆளுநர் என்ன பேசினாலும் இவங்க அதை சர்ச்சையாக்குறாங்க. அதுதான் உண்மை. அவர் என்ன பேசட்டும், அவர் குட் மார்னிங் குட் ஈவினிங் சொன்னா கூட அதில் ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு இவங்க ஒரு வன்மத்தோடு பார்க்குறாங்க ஆளுநரை. அப்புறம் நம்ம திமுக சகோதரர் ஒரு சந்தோஷமான விஷயம் இப்போ பண்ணார். 5 நிமிஷம் 7 நிமிஷம் பேசினார். ஒரு 4-5 வாட்டி ஆர்எஸ்எஸ் சொன்னார், பாஜக சொன்னார், திமுகன்னு ஒரு வாட்டி கூட சொல்லலை. எங்க ஆட்சின்னு தான் அந்த திமுகவோட பேரே வரல. அப்படின்னா அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, அது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிற கட்சியை பற்றி நீங்கள் அதிகமாக பேசியிருக்கிறீங்க, ரொம்ப நன்றி. ரெண்டாவது விஷயம், சகோதரர் பேசும்போது ஒரு முறை கூட ஒரு தலித் வர்றது நல்ல விஷயம், வருவது நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதாவது ஆளுநர் வந்து ஒரு தலித் முதலமைச்சராக வந்தால் நல்லா இருக்கும் அப்படி சொன்னதை இவர் எப்படிலாம் நேர்கோள் காமிக்கிறாருன்னா, இருங்க, முதலமைச்சரா மட்டுமல்ல ஒரு தலைத்து சங்கரமடத்துக்கு தலைவராக வரதை நான் வரவேற்கிறேன். இருங்கண்ணா. ஆனா சங்கரமடம் தலித்துகளுக்கு எவ்வளவு பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமாண்ணா? தயவு செய்து காஞ்சிபுரத்துல போய் பாருங்கண்ணா. அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பலண்ணா. நான் வரலாறு அதெல்லாம் அடுத்து இருக்க சுவாமிகள் அடுத்து வர இடத்துக்கு ஒரு தலித்தை வந்து கொண்டு வந்துடலாமா, அதுவும் எனக்கு சந்தோஷம் தான். இருங்கண்ணா, அதுதான் எங்க நோக்கம். ஆனா நீங்க டீவியேட் ஆகாதீங்கண்ணா, சப்ஜெக்டை பேசுங்க. நான் சப்ஜெக்டை பேசிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓகே, அதாவது எப்படிலாம் அவர் ஜஸ்டிஃபை பண்ணார்னா, ஆளுநர் சொன்னது வந்து ஒரு புலி ரத்தம் எல்லாத்தையும் மானெல்லாம் சாப்பிட்டு ரத்தத்தோடு இருக்கிற புலி பேசுகிற மாதிரி இருக்குதான், கழுகு பேசுகிற மாதிரி இருக்குதான். ஏன்னா ஒரு தலித் வந்து முதலமைச்சராக வரணும்னு சொன்னது அவ்வளோ கொடூரமான விஷயமா? இல்ல, சனாதனங்கள் எல்லாம் இருங்க, இப்போ ஒரு தலித்ன்ற ஒரு போரையை முன்வைக்கிறதா அந்த தெரியும், சூதுகளும் எங்களுக்கு தெரியும். அண்ணா அது சரியா? சரி, ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் क्वेश्चनனா, ஒரு தலித் வருவதை நீங்கள் ஆதரிப்பீங்களா மாட்டீங்களா? அது சொல்லுங்க. உங்க கட்சி ரீதியா முதலமைச்சராக வருவது நீங்க ஆதரிப்பீங்களா மாட்டீங்களாண்ணா? அது சரியா தப்பா அத சொல்லுங்கண்ணா. இதெல்லாம் கேட்காதுண்ணா, இதெல்லாம் கேட்காது. அதாவது அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு தலித் முதலமைச்சராக வருவதை திமுக ஏற்கிறதா இல்லையா, அது சரியா தவறா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பதில் சொல்லுங்க. தலித்து சமுதாயம் முன்னேறுவதற்கும் வருவதிலும் எங்களுக்கு எந்த வகையான மாற்றமும் முதலமைச்சராக வருவது அப்படின்னு சொல்லுங்க. நான் சொல்றேன் கேளுங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருவர் வந்தால் அதை வரவேற்புமே தவிர நாங்கள் வேண்டாம் என்று சொல்ல போகிறோம். முதலமைச்சராக அதாவது நீங்க நாங்க போயிடுவோம். நான் என்ன சொல்றேன், கோயில்ல சாமி கூட விடணும் சார், அங்க கூட்டிட்டு வந்தா நாங்க என்ன அந்த தலித்துல கோட்டைக்கு கூட்டிட்டு வரதுக்கு மறுத்துருவோம், அவங்களையும் கூட்டிட்டு வருவோம். அண்ணா இது சரியா தப்பா அத சொல்லுங்க. நீங்க கூட்டிட்டு வருவீங்க தலித, நீங்க பதில் சொல்ல பயப்படுறீங்க, விட்டுருங்க. நீங்க பயப்படுறீங்க, அஞ்சுறீங்க, விட்டுருங்க. அப்புறம் நம்ம காங்கிரஸ் தலைவருக்கு இருங்கண்ணா, காங்கிரஸ் தலைவருக்கு வருவோம். அதாவது நீங்க தலைப்பிலேயே போட்டிருக்கிறீங்க, கவர்னர் பேசியது ஒரு 4ஆம் தர அரசியல்வாதி பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்போன்னா இவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர் அவர் வந்து தமிழ்நாட்டில் தலித் வந்து முதலமைச்சராக வருவது அரிது அப்படின்னாரு, கரெக்டா? அப்போ அவர் என்ன 4ஆம் தர அரசியல்வாதியா? அவர் 4ஆம் தர அரசியல்வாதியா?
ஒரு கவர்னர் வந்து இன்னொரு விஷயம் சொல்றாரு, திரு செல்வ பெருந்தகை அவர்கள், கவர்னர் வந்து ஒரு தலித் கவர்னராக வருவதற்கு வழி விடுவாரா? என்ன கவர்னர் பதவி அவ்வளோ பவர்ஃபுல்லா, நான் போறேன் நீ வந்து உட்காரு எனக்கு பதிலுன்னு சொல்றதுக்கு இல்ல, நான் ஜனாதிபதி மையமா பிஜேபி மாத்தி இருக்கு. ஜனாதிபதி நியமிச்சாதான் அவர் வந்து கவர்னர் ஆக முடியும். சாய் சுதாகர் சார் அரசுக்காரங்க போட மாட்டாங்கன்னு செல்வ பெருந்தகை சொல்றாரு. கிடையாது, அப்படி கிடையாதுன்னா இவர் வழி விடுவாரா? நீங்க இப்ப படிங்கன்னா வழி விடுவாரா? அவர் வழிவிட்டாலும் வழி கிடைக்குமானா கிடைக்காது. சொல்றதுக்கு தகுந்த பதில் சொல்லுங்க. அவர் கரெக்டா பின் பாயிண்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா, அவர் செல்வ பெருந்தகையினுடைய அறிக்கையில் என்ன அப்படின்னா, ஆளுநர் வழிவிடுவாரு, ஆளுநர் வழிவிட்டாலும் RSS அமைப்பு வழிவிடாது. ஆளுநர் வழிவிடுவாரான்னு கேட்டார். RSS பிஜேபி உச்ச பதவி தலைவர் பதவிக்கு தலித்தை வந்து ரெஃபர் பண்ணுவாங்களா? இதுல ஒரு RSS பிஜேபி தலைவர் இல்ல 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 முன்னாள் தலைவர் யாருன்னா, இப்ப இருக்கிற மத்திய அமைச்சர் யாருன்னா அமித்ஷா. யார சொல்றீங்க? எல் முருகன். அவர் என்னன்னா மத்திய இணையமைச்சர் எல் முருகன். அப்புறம் அவர் தலைவரா இல்லையா? மாநில தலைவர் அவர் இல்லையா? ஏன் தலைவர் ஆக்க மாட்டாங்களா? என்ன பேசுங்க, இருங்கண்ணா ஒரே ஒரு விஷயம் இருங்கண்ணா. ஆனா வெயிட், நீங்க பேசும்போது நான் சும்மா தான் இருந்தேன். இத கொஞ்சம் கேளுங்க. இருங்கண்ணா கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. வேற வழி இல்லாம கொடுத்துதான் ஆகணும். கட்சி வளர்க்கணும், கொடுத்தா ஆகணும் அப்படின்னா குடுப்பீங்களான்னு கேக்குறீங்க. கொடுத்தா நீங்க கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. என்ன பேச்சு? நியாயமா பேசுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இல்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, திருமதி முர்மு அவர்களை கவர்னராக அலங்கரித்து பார்த்தார்கள். 2015 இருந்து 2021 வரைக்கும் ஜார்க்கண்ட்ல இருந்தாங்க இல்லையா? அப்புறம் ஏன் அலங்காரம் பண்ண மாட்டாங்களா? கவர்னர் கொண்டு வர மாட்டாங்களா SC/ST ல இருந்து? தமிழகத்துல இது பேசு பொருளா இருக்கறனால தான் கேக்குறாங்க. இல்ல, இங்க இது வரைக்கும் கவர்னர் இருங்க. காங்கிரஸ் வந்து இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பண்ணுச்சு. யாராவது ஒரு தலித் கவர்னர் ஆக்கி இருக்காங்களா? வந்திருக்காங்களா? அந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்கா? அப்புறம் என்ன இதுல காங்கிரஸ் அகில இந்திய தலைவரையே தலித்தை உருவாக்கி இருக்கிறோம். கவர்னரை பத்தி பேசும்போது அதுக்கு மேல என்ன வேணும்ன்ற அகில இந்திய தலைவராவே உருவாக்கி இருக்கிறோம். கவர்னரை பத்தி பேசுங்க. தலித்தினுடைய தலைவரை உருவாக்கி இல்ல அதுக்கு மேல என்ன உதாரணம் வேணும்ன்ற. சரி இருங்க, சொல்லுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைவராக பங்காரு லட்சுமணன் என்கின்ற பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை நியமித்திருக்கிற வரலாறு உண்டு. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, நீங்க என்ன கவர்னருக்கு போறீங்க? இந்த உச்சபட்சமாக ஜனாதிபதியை 3 முறை தேர்ந்தெடுப்பதற்கு பாஜகவுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஒன்று, இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த APJ அப்துல் கலாம் அவர்களை நியமித்தார்கள். அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த கோவிந்த் அவர்களை நியமனம் செய்தார்கள். அதற்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது முர்மு அவர்கள் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு அப்புறமா எப்படி பழங்குடி இனத்தை வரலாறு இல்லைன்னு பாஜக சொல்றதுக்கு உங்களுக்கு வந்து வரலாறு கிடையாது. திமுக ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்த முதலமைச்சராக சொல்றதுக்கு உங்களுக்கு முடியல. உதயநிதி தான் எங்களுக்கு முதலமைச்சர் சொல்லிட்டு இன்னைக்கு உதயநிதி அவர்கள் பின்னாடி சொல்றீங்க. இல்ல, அது சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறதா? திமுக காரர் பிஜேபி சொல்றாருல, நான் இப்ப பட்டியலிடுறேன்ல, பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள், பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள், அதுவும் மாற்று அதாவது சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள் நாங்க ஜனாதிபதி ஆக்கியிருக்கோம். ஒன்று தமிழகத்திலே சொல்லிடுறேன், கிருபாநிதி என்கின்ற ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை மாநில தலைவராக இருக்கோம். இப்ப இருக்கக்கூடிய அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? பட்டியல் இனத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார். உங்க வாயிலிருந்து உதயநிதி ஐயா, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் வாயிலிருந்து திமுகவின் சார்பிலே அடுத்த முறை 2026 ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவரை எங்கள் கட்சியில் இருந்து நாங்கள் முதலமைச்சராக அறிவித்து சமூக நீதியை காப்போம்னு சொல்றதுக்கு உங்களால முடியாது. அதை கேட்கறதுக்கு உங்களால முடியாது, பேசுறதுக்கு உங்களால முடியாது. பாஜகவை குறை சொல்வதற்கு அடிப்படை தகுதியற்றவர்கள் திமுக காரங்க. இப்ப பாஜக தகுதி உங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு தான் கிடையாது. நீங்க சொல்லுங்க. அண்ணா சேலஞ்ச் கட்டணா, நான் இந்து மக்கள் கட்சினா பாஜக உங்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது. சொல்லுங்க பாப்போம். ஆனா நீங்க வந்து இல்ல இல்ல நீங்க பேசுறீங்களா?
அம்பேத்கரை ஏத்துக்கிட்டீங்களா? அம்பேத்கரை முதலமைச்சருக்கு வாங்க. ஆனா நான் இன்னொரு விஷயம் சொல்றேன்னா, ஆனா முக்கியமான விஷயம் சொல்றேன். முக்கியமான விஷயம் ஏத்துக்கிட்டீங்களா? ஆனா முக்கியமான விஷயம், திருமாவளவன் அவர்களும் உங்கள் கூட்டணியில் இருக்கிறவங்கள சொல்றேன், அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி, இவங்க 2 பேரும் அந்த வேங்கை வயல் இன்வெஸ்டிகேஷன் இங்க சரியா நடக்கவில்லை, சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னு ஏன் நான் கேட்டிருக்காங்க? அவங்களுக்கு நடந்த அநீதியா இல்லையா அத சொல்லுங்க. நான் எஸ் ஆர் நோ, அநீதியா இல்லையா விசாரிக்க வரும், நீதிமன்ற தீர்ப்பு அநீதியா இல்லையா அத பதில் சொல்லுங்கன்னா அது அநீதியா இல்லையா? அது ஏன் அந்த மாதிரி சொன்னாரு? அண்ணன் திருமாவளவன் கம்யூனிஸ்டோ நாங்க சொல்வதற்கு தலையாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லன்னா அவங்க கேட்டிருக்காங்கன்னா அதுக்கு அடிப்படை அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் என்ன? நாங்க சொன்னதை கேட்டிருந்தால் தான் அது தப்பு. அவங்க ஏன் கேட்டாங்க? ஏன் சிபிஐக்கு கொடுக்கணும்னு கேட்டாங்க? அதுக்கு சொல்லுங்க நீங்க. அப்ப நீங்க செஞ்ச இன்வெஸ்டிகேஷன் சரியில்லைன்னு சொல்றாங்களா? எப்படி அது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு பதில் தமிழ்நாடு அரசியலாக்க வேண்டாம், அவதூறு கருத்துக்களை பரப்ப வேண்டாம் சனிக்கிழமை சொல்லிட்டாங்க குங்ஃபு விஜயன் சார். அதாவது செல்வப்பிரந்தையாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், எல்லாருமே ஆளுநரை வைத்து அரசியல், அதாவது ஆளுநருடைய வார்த்தையை வைத்து அரசியல் செய்கிறார்கள். அவர் வந்து குட் மார்னிங் போட்டாலும் தப்பு, குட் நைட்டும் போட்டாலும் தப்பு அப்படின்ற அடிப்படையில் எப்படா அவர் வந்து பேசுவார், அதை சர்ச்சையாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையில் வந்து ஆளுநர் இப்படி இந்த முதல்வர் பதவியை குறித்து பேசியிருப்பதை நீங்கள் வந்து வன்மையாக அதை வந்து நீங்கள் கண்டிச்சிருக்கிறீங்க. இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா, அதிமுகவில் பட்டியலினத்தவரை சேர்ந்த மரியாதைக்குரிய தனபால் அவர்கள் வந்து சபாநாயகராக ஆக்கப்பட்டார். ஸோ அப்போது வந்து அங்கே ஒரு முதலமைச்சர் பதவி என்கின்ற வரும்பொழுது நமக்கு தெரிஞ்ச 2 முதலமைச்சர்கள் மட்டும்தான். ஒன்று எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள், அடுத்து டாக்டர் ஜெயலலிதா அவர்கள். இந்த 2 பேர் தான். 2 பேரும் வந்து மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், மாற்று மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அதனால் தமிழ் வரும்போது வரல. இப்போ இங்கே பார்க்கும்போது அதுக்கு அடுத்தபடியாக தொடர்ந்து வந்த முதலமைச்சர் அப்படின்ற பார்க்கும்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் இருந்தார். அவர் வந்து முக்குளத்தூர் கம்யூனிட்டி. அடுத்து இபிஎஸ் அவர்கள் இருந்தார். அவர் வந்து கொங்கு பெல்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி, கவுண்டர் கம்யூனிட்டி. ஸோ இப்போது அங்கேயும் அதிமுகவிலையும் ஒரு தலித் அப்படின்ற வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது முதலமைச்சர் பதவிக்கு. இப்போ உங்க தொடர்ந்து ஏன் திமுகவே இப்போ காங்கிரஸ் நம்ம சொல்லும் பொழுது இங்கே தமிழக தலைவராக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் இருக்கிறார், அகில இந்திய அளவில் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், ஏன் திமுக மட்டும் ப்ளேம் பண்ணுறாங்க? கண்ணை உறுத்துது. அது ஒன்றும் இல்லை சார், உங்கள் கேள்வி முதல்ல இந்த ஆன்சரு சிம்பிள் ஆன்சரு. இப்போது சிஎம்முக்கும் கவர்னருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதான் சொல்லிடுறேன் நான். ஓகே. இப்போ வந்துட்டு சிஎம் வந்து எலெக்டட், நல்லா கேளுங்க, எலெக்டட். கவர்னர் அப்படி கிடையாது, நாமினேஷன் தான். பிரசிடென்ட் கேன் நாமினேட் த கவர்னர். இது அப்படி கிடையாது, ஒரு கட்சி நடத்துறாங்க, வெதர் இட்ஸ் திமுக. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இவங்க வாதத்துக்கே நான் வரேன், அவங்க வாதத்துக்கே வரேன். திருமாவளவன் எங்களுக்கு கூட்டணி கட்சியை சார்ந்தவர் தான். திருமாவளவன் அவர் வந்து நல்ல மெஜாரிட்டி காட்டி 200 சீட் 150 சீட் வின் பண்ணிட்டோம். he will automatically become as a CM. அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கா? இருங்க, சஜஸ்ட் நான் உங்களுக்கு இதுதான் சொல்றேன். அதே மாதிரி தான் இப்போ எங்க தலைவர் செல்வப்பிரந்தையும் ஒரு தலித் இனத்தை சார்ந்தவர் தான். இப்போ தமிழ்நாடுடைய தலைவரா இருக்கா. தமிழ்நாட்டுல நாங்க ஒரு 100 140 150 சீட் எடுத்துக்கிட்டா நாங்க ஆட்டோமேட்டிக்கலா தலைவர் இப்ப இருக்கிற தலைவர் தான் சிஎம் ஆவாரு, தலைவர் செல்வப்பிரந்தைக்கு தான் சிஎம் ஆவாரு. அதனால அவரு இதை போய் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், இது ஈஸி சிம்பிள். அதே மாதிரி திருமாவளவன் வேங்க வயல்ல வந்துட்டு தலித்தை தான் அரெஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்றாரு. அவங்க பாலிசியே அதுதான் சார். தலித்தோட தலைவர் அவரு. தலித் மக்களுக்கோசம் அவர் கூட்டணி கூட இருக்கலாம், அதனை கொள்கையில மாத்திக்க முடியுமா? இப்ப நாங்க காங்கிரஸ் கூட்டணியோட இருக்கிறோம், எங்களுடைய கொள்கையில நாங்க மாத்திக்க முடியுமா? கூட்டணின்றது நான் மக்களுக்கு சேவை செய்யத்தான் கூட்டணி. ஓகே, அது எங்க கொள்கை, எங்க ஐடியாலஜியை நாங்க மாத்திக்க முடியாது, எங்க கொள்கையை மாத்திக்க முடியாது. ஒரு சீட்டுக்கு அவங்க இருக்காங்கன்றனால கொள்கை வரும்போது நாங்க அமைதியா கண்டிப்பா சார். அதுதான் முதலே சொல்லிட்டேன் அவர்கிட்ட, தம்பி கிட்ட சொல்லிட்டேன். 1-2 சீட்டுக்கு ஜால்ரா அடிக்குது காங்கிரஸும் கிடையாது, காங்கிரஸ் தொண்டர்களும் கிடையாது, தலைவர்களும் கிடையாது. அதனால பிரீஃபா சொல்றேன், உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். சிஎம்க்கும் கவர்னருக்கும் there is a lot of difference. ஓகே, governor can be nominated from the president side. புரியுதுங்களா? இருங்க, உங்களுக்கு தெரியல தெரிஞ்சுங்க. ஆனா சிஎம் அப்படி கிடையாது. எந்த கட்சி பலமா இருக்குதோ,
எந்த கட்சி பலமா இருக்குதோ நீங்க சொன்ன மாதிரி அதிமுக கூட வரலன்றீங்க. அவர் இவங்கள தான் ஸ்பீக்கரை தான் உட்கார வச்சாங்க. அதே மாதிரி தான் திமுகலையும் அவங்க கட்சி பலமா இருக்குது, டாமினேட்டா இருக்கிறாங்க. அதனால அந்த சிஎம் வந்துட்டு அவங்க தான் வருவாங்க. சார் இது என்ன சார், இது இயல்பான விஷயத்த நீங்க வேற மாதிரி கொண்டு போயிருங்க. அதனால நான் முடிச்சிடுறேன். மெயின் பண்ணா கவர்னர் தான் தலித்தின மக்களை குழப்புறாரு. எதையோ ஒரு பேசி எதையோ ஒண்ணு பேசி ஒழுங்கா இருக்க தமிழகத்தை குழப்பி அவங்க சைடு ஏன்னா RSS ஏஜென்ட் இப்போ வர நான் மேட்ருக்கு RSS ஏஜென்ட்டா இருக்கிறதுனால எதையோ ஒருத்தரை சொல்லி இருங்க. நீங்க மண்டபம்னா கண்மு ஏஜென்ட். ஆமா அதுதான் கருங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு வேலை கிடையாது, தேவையில்லாம அதுதான் சொல்லியிருக்காரு. எங்க அததான் எங்க செல்வப்பிரசங்க சொல்லிருக்காரு. எங்க செல்வப்பிரசங்க இப்ப சொல்லிருக்காரு. நீங்க சிஎம் சொல்றீங்க இல்லையா, நீங்க கவர்னர் ஆக்குவீங்களா? கரெக்டா தானே கேட்டிருக்காரு. என்ன தப்பா கேட்டிருக்காரு? ஆமா ஏங்க நீங்க பண்ணுங்க, பாஜக ஆக்குங்க. பாஜக பாஜக அவர் யாரு? அவர் பாஜக கிடையாதா? அபிஷியலா கிடையாதுங்க. அபிஷியலா அவர் பாஜக கிடையாது. பர்சனலா யாரு அவரு? என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? தமிழகத்துல என்ன பண்ணிட்டு இருக்காரு அவரு? பாஜக தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இது யாருக்குமே தெரியாதா? இது சாதாரண குழந்தை கூட தெரியுமே? இது எல்லாருக்கும் தெரியாதா? இது அவர் கேட்கிற கேள்வி ஒரு நியாயம் இருக்குது திரு செந்தில். என்ன அப்படின்னா அவர் போகிற அதிகமான விழாக்கள் பாத்தீங்கன்னா இந்து சார்ந்த விழாக்கள் தான் இருக்கு. ஒரு இஸ்லாமிய சார்ந்த விழாக்களோ ஒரு கிறிஸ்தவ சார்ந்த விழாக்களோ கலந்து கொள்ளாதனாலதான் அவர் பர்சனலா வந்து RSS அமைப்பு அப்படின்னு சொல்றாரு. சார் அதாவது இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கட்டும் மற்றவர்கள் போய் அழைப்பு கொடுத்தார்கள் என்று சொன்னால் நிச்சயம் கலந்து கொள்ள போகின்றார். யார் அழைக்கின்றார்களோ அழைக்கிறவர்கள் தான் போவாங்க. அந்த அளவுக்கு ஆக்டிவிட்டிஸ் இல்ல அப்படிங்கறத அவர் சொல்றாரு. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நம்பிக்கையில் ஒரு நிமிஷம் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இதுவரைக்கும் இந்துக்களுடைய திருவிழாக்களிலே இந்துக்கள் நடத்துகின்ற ஒரு ஆடி மாத திருவிழாக்களில் கலந்துக்க மாட்டார். ஆனா ரம்ஜான் திருவிழாக்களிலும் கிறிஸ்துமஸ் திருவிழாக்களிலும் மறக்காம கலந்து கொள்வார். ஆனா நீங்களாம் வந்துட்டு ஏதோ கவர்னர் போயிட்டு இந்த மதத்துல கலந்துக்கிறாரு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. திமுக ஆட்சியில தான் முருகர் மாநாடு பழனியில நடத்தப்பட்டது. சரிங்களா? அதிமுக ஆட்சியில கூட நடத்தல. அப்படியா சார்? ஏன்னா அதிமுக பிஜேபியோடு கூட்டணி வைத்த கட்சி, ஆனா திமுக கூட்டணி வைக்காத கட்சி. ஆன்மீகங்களுக்கு அதிக அளவு நிதியை ஒதுக்குகிறது திமுக. அயோத்தியிலே ராமருக்கு ராம ஜென்மபூமி அமைக்காமல் வேறு அமைப்பதுன்னு சொன்னது அதிமுக, செல்வி ஜெயலலிதா. அது மட்டும் இல்லாமல் ஒரு இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம் லீக் இருக்கும் பொழுது ஏன் இந்துக்களுக்கு இந்து முன்னணி இந்து மதத்தின் மீது உண்மையான செயல்பாடுகளும் உடையவர்களாக அதிமுகவினுடைய தலைவர்கள் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்து என்றால் திருடன் என்றும் இந்துக்களுடைய சடங்குகளிலே நாங்கள் சென்றால் அங்கு இருக்கக்கூடியவர்கள் பேசுகின்றதெல்லாம் ரொம்ப தவறாக இருக்கும்னு பேசினவர் தான் மு க ஸ்டாலின் அவர்கள். எனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மதத்தை இந்து மதத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் இந்து மதத்தை மட்டுமே எதிர்க்கக்கூடியவர்கள் தான் இந்த திமுக என்பது. சொல்லுங்க சார். முரளி சார், உங்களுடைய திமுகனாலே இந்து எதிர்ப்பு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை செந்தில் முன் வைத்திருக்கிறார். அதாவது எங்கள் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னதை போல நான் லுங்கி கட்டாத இஸ்லாமியன், சிலுவை அணியாத கிறிஸ்தவன், திருநீர் அணியாத இந்து, எம்மதமும் எமக்கு சம்மதம் என்று எங்களுக்கு கொள்கை வைத்து கொடுத்தவர் எங்கள் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். அதனால்தான் அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரனுடைய திருமந்திரம் தான் என்னுடைய திருவாக்கு என்று சொன்னார் அறிஞர் பெருந்தகை அண்ணா. எங்கள் தலைவர் கலைஞரிடம் போய் கேட்ட பொழுது நான் கடவுளை ஏற்றுக்கொள்கிறேனா ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது முக்கியமில்லை, நான் கடவுளை கடவுள் என்னை ஏற்றுக்கொள்வதை போல என் பணி இருக்கிறதா என்று சொன்னவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். திமுக ஆட்சி வந்தபோதுதான் திமுக ஆட்சி வந்தபோதுதான் ஓடாத திருவாரூர் தேரை ஓட்டியவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமல்ல முருகனுக்கு மாநாடு நடத்தியது எங்கள் திராவிட மாடல் ஆட்சி. நம்மளுடைய இந்து மக்கள் கட்சி தோழருக்கு நான் சொல்லுகிறேன், தமிழ்நாட்டில் எத்தனையோ முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். ராஜாஜி காலத்தில் இருந்து EPS காலத்தில் வரை இத்தனை முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள். இத்தனை முதலமைச்சர்கள் சாதிக்க முடியாததை தமிழ்நாட்டினுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய முதலமைச்சர்
தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழ்நாட்டில் 2000க்கும் மேற்பட்ட கோயில்களிலே கும்பாபிஷேக விழாவை நடத்தியவர் எங்கள் தலைவர் தளபதியினுடைய ஆட்சி, திமுகவினுடைய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என்னவோ திமுகவா இந்துக்களுக்கு எதிரி பேசுறீர்கள். நீங்க இந்துக்களுக்கு என்ன பேசுறீங்க? இந்துக்களுக்காக நான் இந்து இல்லையா? நான் இந்து இல்லையா? பட்டியல் இனத்த மக்கள் மாநாடு நடத்த தெரிஞ்ச திமுக மாடல் அரசுக்கு வராத என்று சொன்னவர்கள் யார்? என்னை தொடாதே என்று சொன்னவர்கள் யார்? ஒதுக்கி வச்சீங்க. ஒதுக்கி வச்ச இந்த மக்களுக்காக ஆதரவு குரல் கொடுத்ததே திராவிட இயக்கம் தான். இன்னும் ஒரு விட மேலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1921 அனைத்து சமுதாயத்திலும் இருக்கின்ற மக்களுக்கு இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று நிறைய நம்ம பேசிட்டோம். அங்க செந்தில் ஒரு கேள்வி முன்வைக்கிறார். ரெண்டே விஷயம் தான். அந்த கேள்வி மட்டும் அதே ஒரே கேள்வி என்னன்னா, தைப்பூசம் வரப்போகிறது. இந்த தைப்பூச திருவிழாவுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் எல்லா மதத்துக்கும் பொதுவானவர். அவர் ஒரு வாழ்த்துக்களை சொல்லுவாரா? முதலமைச்சர் என்கின்ற அந்த லெட்டர் பேட்ல இருந்து எங்களுக்கு ஒரு வாழ்த்து கிடைக்குமா? ஒன்று. இரண்டாவது, அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரி அல்ல, அண்ணாதுரையினுடைய கொள்கை வந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்லுங்க, திமுக எங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் எதிர்பார்க்கல. அப்புறம் கேக்குறீங்க மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும் வாழ்த்துன்னு நாங்க எதிர்பார்க்கல. தமிழகத்தினுடைய முதலமைச்சராக யார் இருந்தாலும், அது எந்த கட்சி இருந்தாலும், மாற்று மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு, மாற்று மத பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லும் போது இந்து மதத்தினுடைய பண்டிகைகளுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக சில பண்டிகைகள் இருக்கா? அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, என்ன சொல்றேன்னா, தீபாவளிக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க. இந்துவாக பிறந்திருக்கிற கரூர் முறை சங்கரமணத்துக்கு தலைவராக கோரான்னு கேளுங்க. திராவிடர் கழகம் ஈவேரான்றீங்கல்ல, அந்த திராவிடர் அந்த ட்ரஸ்ட்ல சேர்க்க சொல்லுங்களேன். ஏன் இது வரைக்கும் சேர்க்கல? போக முடியல சார். நீங்க நான் தலித்தவர்களை அனுப்புறேன் சார். சரி, நீங்க சங்கரமணம் பேசுறீங்க, நீங்க வந்து நீங்க பெரியார் தோழர் பேசுறீங்க. வாழ்த்து சொல்லாதது அது முதலமைச்சருடைய பொறுப்பு. சரியான பதிலா? நான் இந்த பதில் வாங்குறேன். சொல்லுங்க. அதாவது அண்ணன் வந்து அவர் இந்துக்கள் கூப்பிட்டா மட்டும்தான் போறாரு அப்படின்னு சொல்றாரு. தம்பி என்ன சொன்னாரு, இந்துக்கள் மட்டும்தான் கூப்பிடுறாங்க அதனால போறாருன்னு சொன்னாரு. மற்ற மதத்தினர் கூப்பிடாமல் இருந்தாலும், ஆனா முந்தா நேத்து தேநீர் விருந்து நடந்தது கவர்னர் மாளிகையில. அதுல எத்தனை மத்த மதத்தை சார்ந்தவர்கள்னு உங்க கட்சியில யாரெல்லாம் அந்த தேநீர் விருந்துக்கு வந்தாங்களோ, இல்லண்ணா இருங்கண்ணா, கவர்மெண்ட் புரோட்டோகால்ல இன்வைட் பண்ணுங்க. இவரை கவர்னர் இன்வைட் பண்ணுங்க. நீங்க எதுக்கு இன்வைட் பண்றீங்க? கவர்னர் புரோட்டோகால் இன்வைட் பண்ணி ஒரு ரிலிஜியன் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் வேற, ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் வேற. இல்ல இன்னொன்னு, எது ரிலிஜன் இல்ல, ஒரு கிறிஸ்டியானிட்டியோ ஒரு இஸ்லாமோ, அப்ப ஏன் அவங்க நடக்கிற ரிலிஜியன் ஃபங்க்ஷன். அப்ப ஏன் பேசுறீங்க இந்து இதுக்கு தான் போறீங்க? நடக்கிறது வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷன். அப்ப கூப்பிடல, மத்த மதத்தை அவர் கூப்பிடல. ஏன் கூப்பிடல? இவர் அதிகமாக இன்னொரு விஷயம் இந்து சார்ந்த இடங்களுக்கு போவதனால தான் அந்த ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இன்னொரு விஷயம், இந்த முருகர் இது நடத்தினாங்க இல்லையா, அது சமத்துவ மாநாடு நடந்தது. ஓகே, அண்ட் பொங்கலுக்கு வாழ்த்து சொன்னாங்க இல்லையா, அது வந்து சமத்துவ பொங்கல் வாழ்த்து. வரவேற்கிறேன், சமத்துவ பொங்கல் வாழ்த்தே சொல்லுங்க. அதே மாதிரி ஒரு கிறிஸ்மஸுக்கும் ஒரு ஈதுக்கும் நீங்க போகும்போது கூட ஒரு 2 இந்துக்களை கூட்டிட்டு போயிட்டு பக்கத்துல உட்கார வச்சு பட்டை போட்டு, இந்த பட்டை போட்டு, இந்த பட்டை போட்டு, இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் உட்காந்து சமத்துவ கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க, சமத்துவ ஈது கொண்டாடுங்க. அவங்க கூட உட்கார்ந்து இவங்களும் அந்த தேநீர் இதுல சாப்பிட்டுட்டோம், அந்த கஞ்சி சாப்பிட்டுட்டோம். இருங்க, நான் கேக்குறது மேட்டர் வந்து எப்படி தெரியுமா, டைவர்ட் மட்டும் இல்ல, கன்ஃபியூஸ் பண்றேன். நான் கேக்குறேன்னா, உங்களை யாராவது கிறிஸ்டியன் கோயிலுக்கு வராதுன்னு சொல்றாங்களா? ஆனா இருங்க சார், நீங்க பேசிட்டீங்களா? அது சமத்துவ கிறிஸ்மஸ்
சுதாகர் சார் சொல்லுங்க. நாக்பூர் கண்ணாடியை போட்டீங்கன்னா அப்படிதான் தெரியும். ஈரோடு கண்ணாடியை போட எல்லாம் சரியா தெரியும். ஈரோடு கண்ணாடி போட்டா கண்ணு நொல்லையாயிடும். அண்ணா இன்னொன்னுண்ணா இருங்க நான் உங்களுக்கு வரேன், ஈரோடுக்கு வரேன். ஈரோடு பேசுறீங்கல்ல நீங்க, அறிஞர் அண்ணாவை பத்தி அவ்வளவு அழகா நீங்க பேசுனீங்க இல்லையா? அறிஞர் அண்ணா முதலமைச்சரா இருக்கும்போது கள்ளச்சாராய பிரச்சனை வந்ததா இல்லையா? அப்போ என்ன சொன்னாங்கன்னா, சாராய கடையை திறந்தா கள்ளச்சாராயம் போயிடுன்னு சொன்னாங்க. அப்ப அண்ணா என்ன சொன்னாரு? ஒரு கள்ளச்சாராயம் காய்ச்சறவனுக்கு பயந்து நான் வந்து சாராய கடையை திறக்க மாட்டேன், கள்ளச்சாராயத்தை எப்படி ஒழிக்கணும், அதை தான் யோசனை பண்ணணும். அதெல்லாம் சொல்லுங்க. நான் நல்ல கருத்து. ஏன் காந்தி கூட தான் சொன்னார் சார், மதத்தை நாங்க ஏத்துக்க முடியாது, மதத்தை நம்ம ஏத்துக்கிட்டோம். அதோட மதத்தை பத்தியே பேசலன்னா நான் கள்ளச்சாராயத்தை பத்தி சொன்னாரா இல்லையா? அண்ணா சொன்னாரா இல்லையா? அந்த கொள்கையை பேசுங்க, அந்த கொள்கையை பேசுங்க. அண்ணாவை பத்தி பேசும்போது அவர் செஞ்ச நல்ல காரியத்தெல்லாம் பேசுங்க. பெரிய ஆபத்தான இயக்கமே காந்தி சொன்னாரு. இருங்க காங்கிரஸ் கட்சியை சுதந்திரம் கிடைச்ச உடனே கலைத்து விட வேண்டும் என்று காந்தி சொன்னார். இன்னொரு விஷயம், ஆனா பெரியார பத்தி ஒரு பெரிய விஷயம் சொன்னீங்கன்னா ஈரோட பத்தி பேசுறீங்க. அதனுடைய அழக சொல்லட்டுமா? நாக்பூர் கண்ணாடி போடாம ஈரோடு கண்ணாடி போட்டு பேசுறேன். நான் ஈரோடு கண்ணாடி போட்டு பேசுறேன். ஈரோடு தலைவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இந்தியாவுக்கு சுதந்திரமே கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு. நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க இப்ப சுதந்திரமா வாழ்றீங்களா இல்லையா? சொல்றதுதானே, எங்களுக்கு வேண்டாம்னு சொல்ல வேண்டியதுதானே? திரும்ப 1967 பதவிக்கு வந்த பிறகு இல்ல எங்களுக்கு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது நீங்க உங்க கட்சி அளவுல தேசிய கொடியாத்துற ஆர்எஸ்எஸ் கொடி சோச்சி கொடி இருங்க. நான் ஈரோடு கண்ணாடி போட்டுக்கிட்டு ஈரோட பத்தி இப்ப பேசினேன். அதுக்கு கருத்து சொல்லுங்க. திரும்ப ஆர்எஸ்எஸ்க்கு போகாதீங்க. நீங்க ஈரோட பத்தி பேச சொன்னீங்க, ஈரோட பத்தி இப்ப பேசிருக்கேன். நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. நான் திரும்ப நாக்பூருக்கு போகாதீங்க. அப்புறம் வர நாக்பூருக்கு, முதல்ல ஈரோடு பதில் சொல்லுங்க. வளர்ச்சியே நாக்பூர்னால தான். சரி, வீழ்ச்சியே ஒட்டுமொத்த இந்தியாவின் வீழ்ச்சியே நாக்பூர்னால தான். அப்படியா? சரி, ஓகே சார், ஓகே அப்படியே என்ன பாருங்க. நம்ம பேசி கொண்டிருக்கும் போது கூட திரு செந்தில் அவர் என்ன சொன்னார்னா, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு கட்சியவே ஆரஞ்சு வந்து அங்க இருந்து தானே அதிகமான ஏற்றுமதி. வீழ்ச்சி கிடையாதுன்னா அது ஒரு பெரிய நகரம் இல்ல, அது பெரிய சப்ஜெக்ட், அது நம்ம வேற பேசலாம். அவ்வளவு இது அந்நிய இது வந்து கிடைக்குது நமக்கு. ஓகே, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிடைக்குது. நாக்பூர் அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. காங்கிரஸை கலைத்து விடலாம் என்கின்ற சொன்ன திரு காந்தி அவர்களுடைய அந்த கருத்தை ஏத்துக்கிற மாட்டேன்றீங்க. ஆனா மதத்தை ஏற்கக்கூடாதுன்ற கருத்தை மட்டும் நீங்க ஏத்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. உங்களுடைய பதில்? இல்லைங்க, காந்தி அவர் என்ன சொன்னா, அவர் சஜஷன் தான் சொன்னார். தீர்மானம் போட்டு, கட்சி தீர்மானம் போட்டு சிடபிள்யூசியை கூட்டி கலைச்சிடணும்னு சொன்னாரா? அவர் கருத்தை சொன்னாருங்க. அவருக்கு நிகராக சில லீடர்ஸுக்கு இருந்தாங்க. இதை ஏன் கலைக்கணும்? இந்த கட்சி நல்லா தானே இருக்கு, இப்பதானே சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கோம், இது கட்சியா மாறினா மக்களுக்கு இன்னும் நல்ல பயனடையும் சொல்லிட்டு நினைச்சு அதை கண்டினியூ பண்ணிருக்கலாம். அவர் ஒன்னும் தீர்மானம் போட்டதுக்கு ஒன்னும் மத்தவங்க ஒன்னும் அப்ஜெக்ஷன் பண்ணல. தீர்மானமா போட்டாங்க. சிடபிள்யூசில நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் வந்து அந்த குழுல தீர்மானம் போட்டு கலைக்கணும், மத்த ஆளுங்களும் அதை எதிர்த்து நின்னாங்கன்னு சொன்னா நீங்க ஒரு அர்த்தம் இருக்கு. அவருடைய கருத்தை சொன்னாங்க சார். அது சில பேர் உடன்பட்டு இருக்காது. அதுல என்ன தப்பு இருக்கு? அதே மாதிரி பாருங்க, அதே காந்திஜியை வந்துட்டு இறக்கும் போது ஹே ராம் சொல்லிட்டு தான் இறந்தாரு. அவரும் வந்து நீங்க என்ன சொல்லுவாங்க, ஆன்டி இந்துன்னு சொல்லுவீங்க. கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து காந்தியும் சரி, காங்கிரஸும் சரி, திமுகவும் சரி, யாருமே வந்து இந்துக்கு விரோதிகளே கிடையாது. நாங்க தேவையில்லாத விஷயத்த வந்துட்டு வேணான்னு சொன்னோம், அவ்வளவுதான். தேவையில்லாத விஷயத்துக்கு நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. இப்ப கூட நாங்க சொன்னாரு, இவரு கிறிஸ்டியன்ஸுக்கு இது வருவாரு, கிறிஸ்துமஸுக்கு வருவாங்களா, அதே மாதிரி உங்களை யாராவது வரவானான்னு சொன்னாங்களா? இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க சார், இருங்க. நீங்க வந்து கேள்வி கேட்டீங்கன்னா அது பதில் கொடுக்கும் போது அதை ஜீர்ணிக்கிற தன்மை உங்களுக்கு கிடையாது. நான் என்ன கேக்குறேன், யாராவது கிறிஸ்துமஸுக்கு வந்து எனக்கு நான் வந்து கிறிஸ்டியனு, நீங்களும் கிறிஸ்டின் நினைக்கிற மாதிரி நிறைய பேருக்கு கிறிஸ்டியன் இருப்பாங்க. யாராவது எந்த ஒரு கிறிஸ்டியன் கோவிலையாவது மத்த மதத்தை சார்ந்தவர்கள், அது இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், ஜெயினா இருக்கட்டும், நீங்க வராதீங்கன்னு சொல்லுவாங்களா? கேக்குற கிடையவே கிடையாது. எல்லாரும் வாங்க போங்க, நீங்களே வந்து ப்ரொபோசல் கொடுங்க,
இவர் சொன்ன மாதிரி சமத்துவ கிறிஸ்துமஸ் கொண்டாடலான்ட்டு யாரு வேணான்னு சொல்றா? நீங்க அதை ஒரு சப்ஜெக்ட் ஆக்கி அதை வந்து வேற்றுமையாக்கணும், டிவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதை தான் தமிழகத்துல நாங்க ஏத்துக்க மாட்டோமே தவிர எங்களுக்கு அதுலலாம் வந்துட்டு உடன்பாடு கிடையாது. அது வந்து காங்கிரஸா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், எந்த கட்சியில இந்தியாவுடைய கூட்டணி கட்சிக்கு எதுக்குமே அதுக்கு வந்து தவறான விஷயத்துக்கு உடன்பாடு கிடையாது. எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் தான் நினைக்கிறேன். ரெண்டு முக்கியமான விஷயம். அண்ணன் வந்து தீர்மானமா போட்டாரு காந்தின்னு கேட்டாரு. போட்டியில ஜெயிச்ச சர்தார் வல்லபாய் பட்டேல் வேண்டாம், ஜவஹர்லால் நேரு அவர்களை பிரதமரா ஆக்குங்கள் அப்படின்னு தீர்மானமா போட்டாரு. சும்மா வாய் சொல்லாதானே சொன்னாரு. இதுக்கெல்லாம் காந்தி எதுக்குமே தீர்மானம் போடல. விஷயத்துக்கு நாங்க சொல்றோமே தவிர நீங்களுக்கு வேற பாயிண்ட் கிடைக்கல, எங்கேயாவது ஒரு பாயிண்ட பிடிக்கிறீங்க. புரியுதுங்களா? நாங்க சொல்றது கரெக்ட் பாயிண்ட், ஆஸ் பர் லீகலிட்டியை சொல்றோம். புரியுது? தீர்மானம் இருந்து ஒரு லீகல் மாதிரி தான், ஓகே, ஒரு டாக்குமெண்டேஷன் தான். அந்த மாதிரி எதுவும் நடக்கலையேன்னு சொல்ல. அதாவது இவங்க வந்து கோவில்ல அனுமதிக்கல அப்படின்றது இவர் சுட்டி காட்டுறாரு. இருங்கண்ணா யாருமே சொல்ல. திருமதி இந்திரா காந்தி இப்ப நீங்க சொன்னீங்களே கிறிஸ்டியன் வாங்கன்னு சொல்லுவாங்க. இருங்க திருமதி இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும் பொழுது பூரி ஜெகநாத் கோயிலுக்கு போகும்பொழுது ஒரிசால காங்கிரஸ் அரசு, மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, பிரதமர் அங்க போறாரு, பூரி ஜெகநாத் கோயிலுக்கு போறாங்க, அனுமதி இல்லை. அதுக்கு காங்கிரஸ் அரசாங்கமே என்ன சொல்லுச்சுன்னா, ஒரிசால மேடம் இது மாதிரி தான் இருக்கு, காலகாலமா இருக்கு, நம்ம ஒத்துக்கிட்டு தான் போனோம் அப்படின்னாங்க. அதனால அதை வந்து நீங்க பேசக்கூடாதுன்னா காங்கிரஸ் வந்து இந்த பத்தியில பேசக்கூடாது. திரௌபதி முர்மு தடுத்து எது எதுக்கு தெரியுமா அவங்கள நிறுத்தினாங்க? யார? ஆதிவாசின்னு நிறுத்தல. அததான் அதுக்காக தான் சொன்னேன், நீங்க திரௌபதிக்கு வருவீங்கன்னு தான் சொல்றேன். என்ன ரேஷியோ இந்திரா காந்திக்கோ அதே ரேஷியோ தான் திரௌபதி. அவங்களை என்ன எதுக்காக நிறுத்துறாங்க இந்திரா காந்தி? நீங்களே சொல்லுங்களேன். நீங்க காலங்காலமாக இருக்கு அப்படின்னா அப்போ வந்து அங்கதான் தீண்டாமை, அந்த கோயில் தீண்டாமை கிடையாது. அங்க அந்த சிறுபான்மையினர் வரக்கூடாது, அவங்க வந்து பார்சி, அதனால வரல. சொல்லுங்க முரளி, சொல்லுங்க முரளி சார். அந்த தீண்டாமையை உடைங்கறான். உடைங்கன்னு சொல்லுங்க, உங்க கூட்டணி கட்சியில சொல்லுங்க உடைங்கன்னு. அத கண்டினியூ பண்றீங்க. அவங்க தான முதலமைச்சரா இருந்தார், இவ்வளவு விளக்கமா சொல்லி இருக்கேனே நானே. அவங்க பார்லிமென்ட் திறக்கும் போது என்னங்க பண்ணாங்க? இவ்வளவு பேசுறாரு இவரு, எப்பயோ கதையே பேசுறாரு. பன்னீர்சை புலவர் எங்களுடைய இசை மேதை இளையராஜா சீவலிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போவதற்கு நீங்க அனுமதி. அது பொய்யான விஷயம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணல, அவரே சொல்லிட்டார். அந்த மாதிரி பண்ணலன்னு அவரே சொல்லிட்டாரு. நான் கேட்கிறேன், ஒரு முர்மா நீங்க இல்லையா? அவர் இல்லன்னு சொல்லிட்டாரு. அந்த விஷயம் பொய்ன்னு தானே சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், உங்களுடைய 2G ஐயா, 2G இந்த இந்தியாவுக்கு கொண்டு வந்த ராஜா அவர்களை சீட்ல இருந்து எழுந்து சொன்னாரு முதலமைச்சரே, தன்னுடைய மகனை பக்கத்துல உட்கார வச்சாரு, அது தீண்டாமை எடுத்துக்கலாமா? சொல்லுங்க சார், அது தீண்டாமை எடுத்துக்கலாமா? என்ன தீண்டாமை? 2G ராஜா அவர்களை முதலமைச்சர் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு, அவரை எழுந்து அந்த பக்கம் போங்கன்னு சொல்லி தன்னுடைய மகனை பக்கத்துல உட்கார வைக்கிறாரு. இதுக்கு பேர் தீண்டாமை செய்திகள் பேசலாம், பேசுவதற்காக உட்கார வச்சிருக்கலாம், அதுக்காக எப்படி தீண்டாமை ஆக முடியும்? அதே போலதான் இளையராஜாவே தெரிவித்து விட்டார். இப்போ செந்தில் அவர் சொல்றாரு இல்லைங்களா, ராஜாவை வந்துட்டு எங்க அப்படி நினைக்கிறதா இருந்தா அவர் ராஜாக்கு அவ்வளவு பெரிய வந்து மந்திரி பதவி எல்லாம் ஏங்க திமுக கொடுக்க போறாங்க? தீண்டாமைன்னு சொல்றாரு. தீண்டாமை நினைச்சிருந்தா அவர் இருங்க சார் என்னங்க நீங்க பேசுறீங்க? ஏதோ ஒரு சப்ஜெக்ட் நடந்திருக்கும் அந்த டைம்ல, ஏதோ ஒண்ணு விஷயம். நீங்க அதுக்குள்ள நான் பெரிய உதாரணம் தரேன். மந்திரின்றது பெரிய விஷயம், கேபினட் மினிஸ்டர் பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய விஷயத்தை அவருக்கு கொடுக்கறாங்கன்னா அவங்க தீண்டாமை பாப்பாங்களா? அப்ப பாஜக வந்து இன்னைக்கு ஜனாதிபதியாக ஒரு பட்டியல் கொடுத்திருக்காங்களே, அப்ப பாஜக தீண்டாமை பாக்குமா? சரி, ஓகே. உங்களுடைய நிறைவான கதையா இருக்குது. குங்ஃபு விஜயன், உங்களுடைய என்னுடைய நிறைவான கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, இந்த விஷயத்தை வந்துட்டு தொடங்கின ஒரு கவர்னர் தான். நீங்க தொடங்கும் போது நாங்களும் தொடங்குவோம். நீங்க வந்துட்டு சிஎம் ஆக்க முடியாதான்னு கேட்டீங்கன்னா அது அர்த்தம் இல்லாத கேள்வி. நாங்க கேட்போம்,
நீங்க தலித்தை கவர்னர் ஆக்க முடியாதான்ட்டு. அதனால கவர்னர் அவருக்கு என்ன வேலையோ அவர் முதல்ல இந்த அரசியல் விஷயத்துல தலையிட்டு மக்களை குழப்புற வேலை எல்லாம் கவர்னருக்கு கிடையாது. ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் என்ன மக்களுக்கு செய்யணுமோ அதை அவர் அட்வைஸ் பண்ணலாம். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்க்கோ சிஎம்கோ அட்வைஸ் பண்ணலாம். அந்த வேலையை கரெக்டா செஞ்சாருன்னா இவர் மட்டும் கிடையாது, கேரளா இருக்கு எல்லா கவர்னரும் இதே வேலையா தெரியுறாங்க. பண்ணுங்க, கண்டிப்பா கோஆபரேட் பண்ணுங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதுக்கான நீங்க டெல்லியில சொல்லி வாங்கி கொடுங்க. இது எங்களுக்கு போதும். ஓகே, நன்றி. செந்தில், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது கவர்னர் சென்றது என்பது சகஜானந்தனுடைய விழாவிலே, பிறந்தநாள் விழாவிலே சென்றிருக்கின்றார். சகஜானந்தர் யார் என்று சொன்னால் பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு மிகப்பெரிய மகானாக இந்த மண்ணிலே வாழ்ந்து மறைந்தவர். மிகப்பெரிய காங்கிரஸ் அரசியல் பின்னணியிலே கொண்ட குடும்பத்தை சார்ந்தவர் அவர். அப்படிப்பட்ட அவருடைய வரலாறு எப்படி நடந்ததுன்னா, நந்தனாரனுடைய அறக்கட்டளையின் மூலமாக பல பட்டியலின மக்களுக்கான அத்தனை விதமான படிப்பறிவித்தலிருந்து அத்தனை விதையும் செய்தவர் சகஜானந்தர். அப்ப பட்டியலின முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட ஒரு தலைவனுடைய அல்லது சுவாமிஜியினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கவர்னர் என்ன பேசுவார்? பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் முன்னேற வேண்டும், பட்டியலினத்தவர்களுக்கான எதிராக தமிழகத்திலே பல தவறுகள், பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது, எனவே அது அவர்கள் முன்னேற வேண்டும், அவர்களில் ஒருவரை முதலமைச்சராக தமிழகத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற கருத்தை பதிவு செய்கின்றார். இதுதான் சமூக நீதி, இதுதான் அண்ணல் அம்பேத்கரனுடைய கனவு, இதுதான் அரசியலிலே பட்டியலின மக்கள் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் முன்னுக்கு வர வேண்டும் என்கின்ற கருத்து. வேண்டுகோள் அல்ல, பாஜக செய்திருக்கின்றது. இன்னைக்கு 12 மத்திய இணை அமைச்சர்களாக, மத்திய அமைச்சர்களாக இன்றைக்கு பாஜக அமைத்திருக்கின்றது. 5 அம்பேத்கர் அவர்களுடைய பிரதம மந்திரி பதவி தானே. கண்டிப்பா இங்க நீங்க சொல்லும் பொழுது நீங்க அமைச்சரா இருக்கலாம், ஆனா முதலமைச்சராக முடியும். இப்ப நான் இன்னொன்னு சொல்லட்டுங்களா, கண்டிப்பா இப்ப பாஜக காரங்க என்ன கேட்டாலோ அல்லது எங்க மாநில தலைவர் கேட்டாலோ தேசிய தலைவர் கேட்டாலோ கண்டிப்பாக அடுத்த முறை ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் முதல்ல பிரதமராக வருவதற்கான கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை தருவார்கள், வார்த்தையை சொல்லுவார்கள். அதே போல முதலமைச்சர்களாக ஆக்கியிருக்கிறார்கள், கவர்னர்களாக ஆக்கியிருக்கிறார்கள், ஜனாதிபதி ஆக்கியிருக்கிறார்கள், மத்திய அமைச்சர்கள் ஆக்கியிருக்கிறார்கள், உயரிய பொறுப்புகளில் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் திமுகவின் சார்பிலே தமிழகத்திலே முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் இந்த கோரிக்கையை அல்லது இந்த ஒரு வார்த்தையை சொல்லுவார்களா என்று பார்த்தால் நிச்சயம் சொல்ல மாட்டார்கள். பட்டியலினத்தை சார்ந்தவரை தமிழக முதலமைச்சராக வருவதற்கு திமுக என்றைக்கும் ஆதரவு தராது. பட்டியலின மக்களை புரிந்து கொள்ளுங்கள். திரு முரளி, உங்களுடைய நிறைவான கருத்து. ஒரு தலித்து முதலமைச்சராக வேண்டும் என்பது RN ரவி அவர்களின் நோக்கம். இதோ பாருங்கள், இல்லை ஒரு தலித்த ஆளுநராக வர வேண்டும் என்பது ஐயா செல்வ பெருந்தகையினுடைய நோக்கம். கரூர் முரளியுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு தலித் இந்த நாட்டில் சங்கரமடத்தின் தலைவராக வர வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். அதே போல இது ஒரு தலித்து முதலமைச்சராக வரக்கூடாதா, வர வேண்டாவா என்ற விவாதத்தில் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய முர்மு அவர்கள், திரௌபதி முர்மு அவர்கள். அவர் எந்த இடத்தை சார்ந்தவர் என்று சொன்னால் பழங்குடியினத்தை சார்ந்தவர். பழங்குடியினத்தை சார்ந்தவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இருக்கிற இந்த நாட்டில்தான் மணிப்பூர் என்று சொல்லப்படுகிற மாநிலத்தில் பழங்குடியினர் மக்களை அவமானப்படுத்துவதும் கொல்லுவதும் கொலை செய்வதும் RSS கும்பல் செய்து கொண்டிருக்கிற பொழுது அதை கூட தட்டி கேட்க முடியாத ஒரு பழங்குடியினத்தினுடைய பெண் இந்த நாட்டினுடைய முதல் குடிமகளாக இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பழங்குடியினர் பெண்ணை நாங்கள் முதல் குடிமகளாக ஆக்கிவிட்டோம் என்று சொல்லி மணிப்பூரிலே பழங்குடியினர்களை கொண்டு கொண்டிருக்கிற கொலைகார அரசாக இருக்கிற ஒன்றிய அரசினால் இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைக்காது, விடுதலை தருவதற்கான வாய்ப்பும் கிடையாது. இந்த மண் சமூக நீதி கொண்ட மண். 1921 நாங்கள் சமூக நீதியை கட்சி கொடுத்தது. அந்த சமூக நீதிக்கு ஆபத்து. நிறைவான கருத்து திரு முரளி. போராட்டம் நடத்தி அதை வென்றெடுத்த தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர், தலைமைவர் காமராஜர். ஆகவே நாங்கள் சொல்லுகிறோம், நம்மளுடைய ஆளுநருடைய நாடகம் எடுபடாது. நாடகத்தை பீகாரில் வைத்துக் கொள்ளுங்கள். பாராட்டினால் வாள் நறுக்கப்படும். நன்றி திரு சாய் சிவா, உங்களுடைய கருத்து. இந்த நிறைவு அடையும் போது பொதுமக்களை சார்ந்த நான் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்கேன். அதாவது ஆளுநர் உடைய விருப்பம் ஒரு தலித் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும்னு நினைச்சது தப்பா ரைட்டா? இதுக்கு 2 பேரும் விட கொடுக்கல.
இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள் கேள்விகளுக்கு பல கேள்விகள் முன்வைக்கப்படும். நீங்க கேட்ட இது ஒரு கேள்வி ஒரே தான். கேள்விதான். ஆனா அதே மாற்று கேள்வி பல இருங்க, அந்த மாற்று கேள்வியெல்லாம் இதை விட்டுட்டாரு. RSSன்றாரு, நாக்பூர்ன்றாரு, மணிப்பூர்ன்றாரு, பிரதமர்ன்றாரு. அவ்வளவுதான். இருங்க 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 இருக்கிறோம்னு சொல்லிட்டோம். இல்ல, இன்னொரு ஆனா, விஷயம் கவர்னர் ஆக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் அனுமதிப்பாங்களா? ஓகே, அதான் நீங்க- கேள்வி. இன்னொரு விஷயம் நிகழ்ச்சி நிறைவு பண்ணலாம். இன்னொரு விஷயம் நிறைவு இன்னொரு விஷயம் சுதாகரனா அண்ணா இருங்க, நான் முடிச்சிடுறேன், அப்புறம் பேசுங்க. அதாவது நாக்பூர் இது- கண்ணனை இது- கருத்துங்க. இது வந்து எப்போ ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தா இருந்திருக்கும்னா, இவங்க 2 பேர் பேசினது ஆளுநர் விருப்பப்பட்டது தப்பல்ல, ஆனா ஆளுநராக இருந்து கொண்டு இதை சொல்லி இருக்க கூடாது அப்படின்னு கூட தைரியமா சொல்லி இருந்தாங்கன்னா இவங்க 2 பேரு அது ஏற்றுக்கொள்வதாக இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு எல்லாத்தையும் டீவியேட் பண்ணி சங்கரமடம் பேசுறாரு, நாக்பூர் பேசுறாரு ஒரே நிறைவு கருத்து. அப்படின்றது ஒரே குழப்பமா தான் இருக்கு நமக்கு. ஆளுநர் தயாரா இருக்கிறார். என்ன, ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவரை இவர்தான் முதலமைச்சர் என்று திமுக அறிவித்தது என்று சொன்னால் நாளை கூட அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் தயாரா இருக்கார். திமுக தயாரா இருக்கா? தமிழ்நாடு தயாரா இருக்கு. ஆனா செல்வபிரதமர் தயார் இல்லை, திருமாவளவன் அவர்கள் தயார் இல்லை. தலித்துகளுக்கு இதுதான் நிலைமை. கவர்னர் சிஎம் கேண்டிடேட் நிக்கிறதுக்கு அவர் தயாராயிட்டாரு இப்போ தமிழ்நாட்டுல. ஓகே, நன்றி. நிகழ்ச்சி சரியானவர்களே, இப்ப தமிழ்நாடு ஒண்ணு தயாரா இருக்கு. ஆனா நீங்க சொல்லுங்க, ஏதோ குறுக்கிட்டீங்க. 2026 திமுகவை துரத்தி அடிக்க தமிழ்நாடு தயாரா இருக்கு. அண்ணா நீங்க ஏதோ சொன்னீங்க, என்னன்னா சொல்லுங்கண்ணா. அல்ல, RN ரவி அவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். நன்றி நன்றி நன்றி. வீட்டுக்கு தான் போவாரு. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த 4 சிறப்பழைப்பாளர் ராசிக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேயர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சியில் கருத்துக்களை பதிவு செய்தது அழைப்பாளர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் மற்றொரு தலைப்பில் விவாத நேரம் நிகழ்ச்சி நாளை உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.